welcome back to our channel. We hope you're all doing well. Today we're going to make egg Kothu Parotta. Sounds yummy. I love egg Kothu Parotta. Yeah, me too. I prefer chicken Kothu Parotta, but today we're going to make egg Kothu Parotta. Let's see the ingredients. Yep. வணக்கம், வெல்கம் பேக். அபினேஷும் அவந்திகாவும் சொன்ன மாதிரி இன்றைக்கி முட்டை கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். ஸோ முட்டை கொத்து பரோட்டா எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ முட்டை கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா 6 முட்டை. ஸோ 6 முட்டைக்கு 6 பரோட்டா எடுத்து வச்சுருக்கோம். இது கடையில் வாங்கின பரோட்டா, கடையில் வாங்கின ஃப்ரோசன் பரோட்டா. ஸோ இதை நாங்கள் தவாவில் போட்டு லைட்டாக தவாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் அந்த ஃப்ரோசன் பரோட்டாங்கிறதுனால தவாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இது ஃப்ரோசன் பரோட்டா. ஸோ இந்த முட்டை கொத்து பரோட்டாவுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு இலை, ஒரு 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம். ஸோ இவ்வளவும் இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசம் இருக்கும். அதனால் இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக வாசனை கொடுக்கும். அதனால் இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அடுத்தாப்பில் ஒரு 2 தக்காளி, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி. அதே மாதிரி 4 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். மின்ட்டு, கொத்தமல்லி இலை. ஸோ இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு முட்டை கொத்து பரோட்டா பண்ணுறதுக்குள்ள தேவையான பொருட்கள். இனிமேல் கொஞ்சம் ஆயில் வேணும், உப்பு வேணும், ஆயில் வேணும், எண்ணெய் வேணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல முட்டை கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கடாயை எடுத்துக்கிடுங்க. ஒரு நான்ஸ்டிக் தவானா நல்லாயிருக்கும், ஏன்னா அதில் ஒட்டாமல் வரும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் இதாகி வரட்டும், சூடாகி வரட்டும். சூடாகி வந்தோடனே நம்ம மசாலாவை இப்போ இந்த பட்டை இலெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போடலாம். இப்போ பட்டை போட்டுடலாம். ஏலக்காய், 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ஒரு இலை, அண்டு இது சோம்பு, பெருஞ்சீரகம். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் இது சாட்டே பண்ணுங்கள். இது நல்ல இது கொடுக்கும், வாசனை கொடுக்கும். அதனால தான் இந்த மசாலா சேர்க்குறது. ஸோ அதுலேயும் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டு இது பண்ணுங்கள், சாட்டே பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் சாட்டே ஆகணுன்னே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம சாட்டே பண்ணுவோம். அப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது வெங்காயம் கொஞ்சம் ஒரு அரைவாசி வெந்த பிறகு நம்ம இது சேர்க்கலாம், வேறு மசாலாலாம் சேர்க்கலாம். ஸோ இப்போ அவந்திகா ட்ரை பண்ண போகிறா சாட்டே பண்ணுறது. அவளுக்கு ஒரு 10 செகண்ட் கூட நிற்க முடியல, சூடு. அதனால் அபினேஷ் பண்ணுறாரு. ஸோ ஓரளவுக்கு இப்போ சாட்டே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வருது. ஸோ இன்னும் வேகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் வாசம் போகணும். ஸோ இப்போ 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நிறையா இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்பவும் போட்டக்கூடாது. இப்போ 1.5 டீஸ்பூன் ஒரு 6 வெங்காயத்துக்கு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஓகே. உடம்புக்கு நல்லது இது. அதனால் அதுவும் நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் டேஸ்ட்டையும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். அதனால் ஆனால் நல்லா வேகணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது பச்சையாக விட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாசம் அடிக்கும்.
அதனால் கொஞ்சம் வேகட்டும். இப்போமே போட்டாச்சு. அதனால் இப்போ மிண்டியும் சேர்த்து நம்ம வந்து சாட்டே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மசாலாவையும் சேர்த்து விட்டுடலாம். நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து இது எடுத்து வச்சுருந்தோம், கரம் மசாலா. ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், வத்தப்பொடி. அடுத்தாப்புல இது இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம சாட்டே பண்ணுவோம். ஏன்னா மசாலாவும் வந்து நல்லா வேகணும், மசாலா வாசமும் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இது கூட போட்டு நம்ம வெங்காயத்து கூட போட்டு வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி போடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தோம். ஸோ 2 தக்காளியும் சேர்த்து வெங்காயத்துக்குள்ளே வதக்கலாம். வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு 1½ டீஸ்பூன் வந்து இது உப்பு சேர்த்துடுறோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி கூட உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனால் இப்போ சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கிறத பொறுத்து உப்பு சேர்க்கணும். நாங்கள் ஒரு 4 வெங்காயம், 6 முட்டை, ஒரு 6 பரோட்டா, ஒரு 2 தக்காளி, இவ்வளோத்துக்கு 1½ டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். இன்னும் பிறகும் கொஞ்சம் சேர்ப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து இதில் பரோட்டாவை வந்து இது பண்ணி வச்சுருந்தோம், பிச்சு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் மசாலா நல்லா வெந்துருச்சு. மசாலா வெந்த பிறகு ஒரு குழி மாதிரி பொரிச்சாச்சு. அதில் வந்து உடச்சி வச்சுருக்க முட்டையை ஊற்றுறோம். முட்டையை ஊற்றி அதை ஒரு அரை வேக்காடு இப்படி வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வேறு பாத்திரம் எடுத்தோம்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நம்ம இப்போ அதே பாத்திரத்தில் செஞ்சிட்டோம்னா எண்ணெயை மிச்சம் பண்ணலாம், உடம்புக்கும் இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இது சேர்த்துக்கிட்டோம், சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம், உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ மொத்தமாக 2 டீஸ்பூன் சேர்த்துருவோம். உங்களுக்கு நீங்கள் உப்பு கூட எவ்வளவு குறைவாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் உப்பு சேர்த்துருக்கோம். பிறகு நம்ம உப்பு பார்க்கலாம், உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் பிறகு. ஆனால் ஆமாம், ஸோ அதை பார்த்துடுங்க, அது உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ பார்த்துக்கணும். இப்போ ஒரு அரை வேக்காடு அப்படி வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து மசாலா கூட சேர்த்து அது பிறகு முழுசாக வேக வைக்கலாம். அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணி அப்படியே ஒரு அரை வேக்காடு முட்டையை வேக வைங்க. ஆமாம், ஓரளவுக்கு வெந்துருச்சு முட்டை இப்போ, அரை வேக்காடு. ஸோ அதனால் அது இப்போ மசாலா கூட சேர்த்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசாலா கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லாவே மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிகிட்ருங்க. சட்டியில் பிடிக்காது. இப்போ நான்ஸ்டிக் தவா. ஸோ நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் குறைவாக எடுக்கும். அடுத்தாப்புல இதுலேயும் பாத்திரத்துலேயும் பிடிக்காது. கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுடுங்க, நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகவும் செய்யும். எல்லாம் சரியாக வேகும், எல்லா பக்கமும் சரியாக வேகும். ஸோ இப்போ வந்து நம்ம பிச்சு வச்சுருக்க பரோட்டாவை வந்து போட்டு கிண்டிட போகிறோம். ஸோ ஆமாம், ஸோ முட்டை நல்லா வெந்துருச்சு, மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் மசாலா கூட. இந்த பரோட்டா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது ஏன்னா ஏற்கனவே வெந்த பரோட்டா, அதனால் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் வேக வைக்க வேண்டியதில்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் விட்டு எடுத்தால் போதும். பரோட்டா போட்ட பிறகு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாச்சு, 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சாச்சு. நல்லா பரோட்டா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மல்லி இலையை போட்டுடலாம். மல்லி இலையை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ஒரு 30 செகண்டு அப்படியே மல்லி இலையை போட்டு கிண்டி விட்டால் சரியாக போச்சு. நம்மளுக்கு வந்து
முட்டை கொத்து பரோட்டா, டேஸ்டியான முட்டை கொத்து பரோட்டா ரெடி. So now that the egg Kothu Parotta is ready, we're gonna try it. Yep. Let's dig in. It's so good. Mm-hmm. Doesn't it smell good, Auntie? Yeah. It's like spicy, but not that spicy. It's just the right amount of spicy. Yeah. Mm-hmm. Yummy. I love it. Me too. But chicken Kothu Parotta would be much better. Well, you have to just deal with egg Kothu Paratha for now. Mm-hmm. Thank you for watching. Please like and subscribe if you have not yet done so. Also, please click the like button and click the bell icon so you can stay tuned for whenever we upload. Bye! Bye for now. Adios. Bye for now. See you next time. See you next time.